அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 168 பார்க்க போறாங்க. போன எபிசோட்ல அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ஹைஷன் ஐலாண்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்களா. இப்ப தண்ணிக்கு அடியில அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. அந்த பறவையை ஒரு ஷார்க் என்ன பண்ணுது, எகிரி சாப்பிடுதுங்க. இப்ப அந்த ஷார்க்கு கீழே போன உடனே அதை இன்னொரு பெரிய ஷார்க் சாப்பிடுது. ஸோ இப்படிப்பட்ட சுறாக்கள் தான் இவங்கள சுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சுறாக்களுக்கு பேர் தான் டெவில் ஒயிட் ஷார்க். இந்த ஷார்க்கு தன்னை கண்டுபிடிச்சிருமோன்னு சொல்லிட்டு ஃபேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அது மட்டும் இவங்களை கண்டுபிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களால சண்டை கூட போட முடியாது. ஏன்னா தண்ணியில் அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இருந்தாலும் இந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குது. தங்சான் அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது, அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுது, கடல்ல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சு அதை இவனோட உடம்புக்குள்ள செலுத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இது மிஸ்டீரியஸா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படியே நடந்து அந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த ஐலாண்ட் அப்படிங்கிறதே இவங்களுக்கு வந்து ரொம்ப புதுசு தான். ஏன்னா இவங்கெல்லாம் ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் கிடையாதுல்ல, லேண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ புதுசான ஒரு சீனரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தங்சான் என்ன சொல்றான், ஆக்சுவலாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கேயே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிறான். எப்படி விடுவாங்க பாருங்க. இப்போ அங்க இருக்க ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ் இவங்கள சுத்து போடுறாங்க. யார் அது அத்துமீறி உள்ள வர்றது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் நம்ம மூவா என்ன சொல்றான், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஹைஷன் ஐலாண்டில் ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறான். அந்தால் பார்த்தோன்னே சொல்லிட்டான், நீங்களாம் லேண்ட் சோல் மாஸ்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹைரார்கி சிஸ்டம் இருக்குது. அதை ஜிஷாங் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான். ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட், அதுக்கு மேலே வந்து எல்லோ, அதுக்கப்புறம் பர்பிள், பிளாக்கு, கடைசியாக மேலே ரெட்டு. இப்போ வந்திருக்கவங்க எல்லாமே எல்லோ தான். ஆனால் என்னதான் லோயஸ்ட் லெவலில் இருந்தால் கூட இவங்களே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அந்தால் என்ன சொல்கிறான், நீங்களாம் இங்கே அலோட் கிடையாது, கிளம்பி போங்கடா அப்படிங்கிறான். இப்போ தங்சான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் நாங்களே ஜாயின் பண்ணிக்கலாம்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா டெஸ்ட்டெல்லாம் உங்களால் பாஸ் பண்ண முடியாது, தேவையில்லாத எந்த வேலையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்கள் உயிரே போயிடும் அப்படிங்கிறாரு. தங்சான் என்ன சொல்கிறான், ஐயா நாங்கள்லாம் சோல் மாஸ்டர்ஸ் சரிங்களா, இந்த அளவுக்கு கூட எங்களுக்கு தைரியம் இல்லைன்னா சோல் மாஸ்டர்ஸாக இருக்கிறதுக்கே எங்களுக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிறான். அந்த மனுஷன் பார்க்குறாரு, எப்பா டெஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பித்தா நடுவில் பாதி வெளியில் நிறுத்துறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது, நீ செத்தா கூட நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் தயாராக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் மொத்த பேரும் முன்னாடி வருவாங்களா. அவன் பார்க்குறான், எங்கே இருந்துடா வந்தீங்க, வந்து தொலைங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போது நடந்து போகும்போதே தங்சான் பார்க்குறான், என்னடா இங்கேயும் ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு சார் அவருடைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணுறாராமா, அங்கே இருக்க இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணலான்னு. ஆனால் வேற ஏதோ ஒரு பவர் என்ன பண்ணது, இவனோட பவரை கேன்சல் பண்ணி விட்டுடுது. அப்போது முன்னாடி நடந்துகிட்டு இருக்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இந்த இடம் வந்து ஓஷன் கார்டோடைய ப்ரொடெக்ஷனில் இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறா. இவனுக்கு பக்குன்னு ஆகி போகுது, என்னடா லோயஸ்ட் ரேங்கிங்கில் இருக்க இவளால் என்னோட ஸ்பிரிட் பவர் வந்து சென்ஸ் பண்ண முடியுதா, அப்போ இவளுக்கு மேலே இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐலாண்டுக்குள்ளே ஒரு ஐலாண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே இருக்க அந்த தண்ணி கடியிலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல் பீஸ்ட் இருக்குது. அந்த தண்ணியை கடந்து போனால் அங்கே ஒரு மிகப்பெரிய தூண் இருக்குங்க. அந்த தூண் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீ ஹார்ஸ் டோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய தூண் மாதிரி இருக்குது. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் ஓஷனுடைய டெஸ்ட் எல்லாமே வரும். இப்போ அங்கே ஒருத்தர் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. நம்மாலே அவருடைய பவரை யூஸ் பண்ணி செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த பவர் திருப்ப அடிக்குமா. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டர் சீ ஹார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஃபாரின் சோல் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, காட் ஆஃப் ஓஷன் டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஓ ஃபாரின் சோல் மாஸ்டர்ஸா, அப்போ அவங்க முதல்ல என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க அந்த தண்ணியை கடந்து வந்து அந்த சீ ஹார்ஸ் டோட்டம் இருக்குல்ல, அது முன்னாடி நின்னாதான் அவங்களுக்கு சேலஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ தங்சான் என்ன கேட்குறான், அப்போ காட் ஆஃப் ஓஷன் சேலஞ்சை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சேலஞ்சை நாங்கள் அக்செப்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து இவர் போட்டதில்லை, இது எல்லாமே காட் ஆஃப் ஓஷன் போட்டது. ஸோ அவராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம மூபாய் என்ன சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு மூபாய் அவனோட வஜ்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தி பயங்கர வேகமாக உள்ளுக்குள்ளே ஓடுறாங்க. அவன் ஓடும் போதே ஏகப்பட்ட சோல் பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ணுது. சோல் பீஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு சமாளிச்சலான்னு வச்சுக்கோங்க. அது கூட சண்டை போட்டு முடிச்சா இந்த மனுஷனை சேர்ந்து அட்டாக் பண்ணுவாரா. எல்லாருமே ஐயோ மூபாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாங்க. ஆனால் மூபாய்க்கு உண்மையை சொல்லணும்னா ஒன்றுமே ஆகலை. தண்ணிக்குள்ளே இருந்து சோல் பீஸ்ட் எல்லாம் வெளில வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், வஜ்ரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தி தண்ணி அடியில் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனோட பவர் லெவலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி அடியில் இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே கடந்து போயிட்டாங்க. அந்த மாஸ்டர் சீ ஹார்ஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னோட சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால ஓஷன் காட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீ தகுதியானவன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுலேயே நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் புகழ ஆரம்பிக்கிறாருப்பா. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, ஏற்கனவே மூபாய் வந்து ஏகப்பட்ட பீஸ்ட்டை கொண்டுட்டான், இதுக்கு மேலே இருக்கிற பீஸ்ட்டை சமாளிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க அந்த தண்ணியை கிராஸ் பண்ணும்போதே ஏகப்பட்ட பீஸ்ட் அட்டாக் பண்ணுது. அவங்களோட ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. இதை பார்த்தோன்னே அந்த மனுஷனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஒரு பக்கம் என்னடானா சீபா வேம்பர் பக்கோடா, இன்னொரு பக்கம் இவனோட ஹேமரு, இன்னொருத்தனுக்கு ஃபீனிக்ஸ் பவர் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய பவரையுமே அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு.
இவருக்கு என்னன்னா இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஜீனியஸ் தான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் இழுக்குறான். என்னடா ஆனா ஆவனா சொல்ற அப்படின்னு கேட்டா, நீங்கலாம் வந்து தகுதியானவங்க தான். ஆனா நீங்க மார்ஷல் சோலாலேருந்து வந்திருக்கீங்கன்னா, இங்கேருந்து திரும்ப போயிடுங்க அப்படிங்கிறாரு. ஆனா மூபா என்ன சொல்றான், நாங்க யாருமே மார்ஷல் சோலால சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கவங்க ஒரு ட்ரைப்லேருந்து வந்திருக்காங்கல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்றான். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னா அந்த மனுஷன் என்ன கேட்குறாரு, அப்ப நீங்கலாம் வேற வேற இடத்துலேருந்து வந்திருக்கீங்க. அப்போ எப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்க வந்து ஷிராய்க் அகாடமிலேருந்து வந்திருக்கோம். நாங்கலாம் ரொம்ப வருஷமா ஒண்ணா ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த ஆள் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவர் என்ன சொல்றான், அந்த மாதிரி ஒரு ஸ்கூலை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட் லேண்ட் சோல் மாஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க மார்ஷல் சோலால் தான். பொய் சொல்றதா இருந்தா கூட பொருந்துற மாதிரி சொல்லுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த சமயத்துல தங்சானுடைய உடம்புக்குள்ள அந்த வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா, அது தன்னால ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இவர் பாக்குறாரு, என்னடா இந்த பையனோட உடம்புல இருந்து ஓஷன் கார்டோடைய பவர் வெளியில வருதே, ஓஷன் கார்டு கட்டளை என்னால மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களாம் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபேட்டி பார்க்குறான், என்னடா அந்த மனுஷனோட ஆட்டிடியூட் இப்படி மாறி போச்சே அப்படிங்கிறான். தங்சான் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை அவருக்கும் இந்த ஒரு வாஸ்ட் சி ப்ரொடெக்ஷனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ஒன்று டெஸ்ட் எடுக்க முடிஞ்சா ஓகே தான் சொல்லிட்டு போகிறாங்க. சரி யார் முதல்ல டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மூபா என்ன சொல்கிறான், எனக்கு முதல்ல டெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு டோட்டமை ஆக்டிவேட் பண்ணுறாருங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாக்காக மாறுது. இந்த ஆளே அதிர்ந்து போறான்னா பார்த்துக்கோங்களேன். ஆக்சுவலாக அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி கொடுக்கப்படும்னா, இவங்க யாரு, இவங்களுடைய பவர் என்ன, இவங்களுடைய திறமை என்ன, ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் என்ன, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இவனுக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் லெவல் 6 டெஸ்ட். இதை பார்த்தோன்னே மனுஷன் அதிர்ந்து போகிறான். ஏன்னா அவர் டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு என்ன டெஸ்ட் கொடுக்கப்பட்டதோ அதை விட 2 லெவல் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு இவனுக்கு. இப்போ மூவாய் வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்குறான். ஏங்க இது என்ன பிளாக் கலர் டெஸ்ட், எனக்கு தெரியல சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு, தம்பி ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் சரியா. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா லோயஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் மறுபடியும் ஒயிட்டு, எல்லோ, பர்பிள், பிளாக், ரெட் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லோ அண்ட் ஒயிட் அப்படிங்கிறத முடிச்சா இந்த ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் மாதிரி இருக்க முடியும். இந்த பிளாக் கலர் டெஸ்ட் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா அவங்களால கார்டியன்ஸாக இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்கிறது ரெட் கலர் டெஸ்ட். அதை முடிச்சா இந்த ஐலாண்டுக்கே அவங்க தான் ஹெட்டு. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, நம்ம மூவாய்க்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலுமே அந்த மனுஷன் என்ன சொல்றாரு, இருந்தாலுமே உன்னால் வந்து டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியாது, நீ வந்து இறந்து போயிடுவே அப்படிங்கிறாரு. ஏங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 31 பேருக்கு இந்த பிளாக் கலர் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் மொத்தமாக 7 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 7 பேர் தான் இப்போ கரண்ட் கார்டியன்ஸாக இருக்காங்க. அதில் இந்த மனுஷனும் ஒருத்தர். அதில் இந்த டிராகன் மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல் 6 அப்படிங்கிறத முடிச்சிருக்காரு. நார்மலாக இந்த லேண்ட் சோல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 1 வருஷம் டைமு. ஆனால் ஓஷன் சோல் மாஸ்டர்ஸ்க்கு ஒவ்வொரு டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு 10 வருஷம் டைமா. இந்த மனுஷன் அவரோட டெஸ்ட் எல்லாம் முடிக்கிறதுக்கு 40 வருஷம் ஆச்சான். மனுஷன் என்ன சொல்றான், நான் டெஸ்ட்டை முடிக்கிறதுக்குள்ள பல முறை செத்து போயிட்டேன்டா அப்படிங்கிறான். அதனால அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா இப்போ கூட லேட் இல்லை, திரும்ப போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ஆட்கள் திரும்ப போகிறதுக்காக வந்திருக்காங்க. ஜூஜிங் முன்னாடி போய் நின்று, மாஸ்டர் நீங்கள் டெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஆட்கள் எல்லாருமே முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. எனக்கும் டெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிறானுங்க. அவர் பார்க்குறாரு, சரிப்பா உங்கள் தலையெழுத்த ஓஷன் கார்டே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறாரு. இப்போ யாருக்கு என்ன டெஸ்ட்டு கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.